வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சிறடி காசியில அதாவது ஒருத்தருடைய கெட்ட சகவாசம் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தாங்க நம்ம விஜய் ஆண்டி தான் உதாரணம். சரி வாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த வீட்ட வந்து எப்படியாவது ஜப்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்தும், மீனாவும் அலையிறாங்க. அந்த ஃபினான்சியர வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. கால் பண்ணா இங்க வா, அங்க வா, அங்கன்ட்டு அலைய விட்டு, நம்ம முத்துவே ஒரு இடத்துல கடுப்பாயிடுறாப்புல. கடைசியா வந்துட்டு வேணுமணிக்கே வந்து, "உன் தேவைக்கு தான் வந்து என்னைய கூப்பிடுற. என் தேவைக்கு கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியர மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாப்புல. கடைசி முத்துவுக்கே தெரிஞ்சு போயிது, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்துவும் வந்து வந்துறாப்புல. வந்துட்டு என்ன, ஏது அப்படின்ட்டு வீட்ல வந்து கேட்குறாங்க. வீட்ல வந்து சொல்றாப்புல, இந்த மாரி இது வேலைக்கு ஆகாது. அவன் வந்து நம்மள டபாய்க்கிறான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அப்ப வீடு வந்து ஜப்தி பண்ணிருவாங்களா? ஆமா, ஜப்தி பண்ணிருவாங்க அப்படின்னு வந்து சொல்ல, நம்ம அ நம்ம அண்ணாமலை சார் வேற ரொம்ப இதாயிறாரு, ஃபீல் ஆயிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. என்னன்னா, அந்த மாரி நான் வந்து முத்துவ மீனையும் அலைய விட்டேன். அதில வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபினான்சியர் சொல்ல, இத கேட்டு வந்து நம்ம சிந்தாமணியும் சந்தோஷம். எனக்கு அந்த வீடு வந்து வேணும். அது வந்து கண்டிப்பா எப்படியாவது நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்றாங்க. இங்க வக்கீல பார்த்து பேசுறாங்க. ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வக்கீல பார்த்து பேசினாலும், வக்கீலும் வந்து சொல்றாப்புல, வாய்ப்பே இல்ல. அ ஜ கோர்ட் வேற 10 நாள் லீவு அப்படிங்கிறாப்புல. வீட்ல எல்லாத்தையும் சொன்னோனயும், அண்ணாமலை சார் உடைஞ்சு போயி, அப்ப இதுக்கு பேசாம நான் செத்தே போயிரலாம் அப்படிங்கிற மாரி வந்து பேச, அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு வீட்ட எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறாங்க. ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க.